ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இந்த தாயானவள் உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினைதான் கொண்டு வந்திருக்கின்றேன். நாளைய விடியலில் உன்னை தேடி ஒருவர் வரப்போகிறார். அவரினுடைய அடையாளத்தை அம்மா உனக்கு சொல்கிறேன். என் குழந்தையே, அவர் வருவதனால் என்ன பிரச்சனை இருக்கப் போகிறது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நாளை வருகின்ற இவரால் உன்னுடைய மனது மிகப்பெரிய அளவில் நோகடிக்கப்பட போகின்றது. ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் அதிகமான வேதனையை கொடுக்க வேண்டும், இன்னும் அதிகமான சோதனையை கொடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இந்த அடையாளத்தோடு உன்னை ஒருவர் தேடி வரப்போகின்றார். அம்மா, அப்படி அவர்கள் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நான் எப்படி ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உனக்கு அம்மா என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்து விடுகின்றேன். அவர்கள் எப்பொழுது உன்னிடத்தில் இது போன்று நடந்து கொள்ள வருவார் என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன். அவரினுடைய அடையாளத்தை நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக யார் என்று நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நாளை உன்னுடைய மனதை நோகடிக்க வரக்கூடிய ஒருவர் ஒரு பெண்தான். இந்த பெண்ணால் உன் மனதை நாளை மிகப்பெரிய வேதனையை சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன் தாயானவள் முன்கூட்டியே வந்து அதனை உனக்கு தெரிவிப்பதனால் நீ அதிலிருந்து தப்பித்து விட வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த விஷயம் நாளை நடந்துவிடக் கூடாது. அதை நடத்த நினைத்தவர்கள் எண்ணத்தை நீ பொய்யாக்கிவிட வேண்டும். அது மட்டும் அல்ல, இவர்களை ஏன் நாம் வேதனைப்படுத்த நினைத்தோம் என்று எண்ணி அவர்கள் மனம் வேதனைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நீ தரமான ஒரு சம்பவத்தை நாளை நடத்திவிட வேண்டும். இதைதான் இந்த தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ நல்லபடியாக கேட்டுவிட்டு நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்களின் எண்ணங்களை நீ என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் இதை செய்ய நினைத்தார்கள், அதை நினைத்து அவர்கள் வருந்த வேண்டும். இது போன்று இனிமேல் யாரையும் நோகடிக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் வர வேண்டும். அந்த அளவிற்கு அவர்களுக்குள் நாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். என் குழந்தையே, நீ வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எத்தனையோ அடி மிதி வாங்கி இந்த வாழ்க்கையில் ஓர் இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னை அன்று இந்த விஷயத்திற்காக எத்தனையோ அவமானங்களை அவர்கள் கொடுத்தார்கள். இன்று அவர்கள் எல்லாம் நீ இங்கே வாழ்க்கையில் முன்னேறி விடுவாயோ என்று பயந்து அதிகமாக உனக்கு அவமானத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன்னோடு இருந்து உன்னை குறை சொன்ன வாய்கள் எல்லாம் இன்று நீ நல்ல நிலைக்கு வரும்பொழுது எங்கே முன்னேறி விடுவாயோ என்று சொல்லி அதிக பயத்தோடு உன் மீது பொறாமை எண்ணங்களை கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தினை புகட்ட வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. எதற்காக இவர்களுக்கு பாடத்தினை புகட்ட வேண்டும் தெரியுமா? மற்றவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை செய்ய நினைக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக தெய்வத்தின் முன்னால் நிற்க தகுதியற்றவர்கள். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக நாம் யாருக்கு செய்கிறோம், என்ன பேசுகிறோம், இதனால் அவர்கள் மனது எந்த அளவிற்கு பாதிப்பினை சந்திக்கும், அவர்களினுடைய எதிர்காலம் என்னவாகும் என்பதை சற்று சிந்தித்து இருக்க வேண்டும். இதையெல்லாம் சிந்திக்காமல் ஒருவர் ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் உதிக்கிறார் என்றால் என் தங்கமே, அதனை நீ மனதளவில் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன தெளிவையும் பெற்றிருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்லவா? என் பிள்ளையே, இன்று இரவு இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற இந்த வாக்கின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமே நடந்தேறப் போகின்றது. இனி ஒருபொழுதும் உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் உன் அருகில் வர பயப்படுவார்கள். இப்படி கெட்ட எண்ணத்தோடு உன்னை தேடி வருபவர்களுக்கு நிச்சயமாக பல சோதனைகள் உன்னால் வரும் என்பதை, அந்த எண்ணத்தை நீ அவர்களுக்கு உருவாக்கப் போகின்றாய். அவர்கள் உன்னை பார்த்து பேசுகின்ற ஒரு வார்த்தைக்கு தெய்வம் அவர்களுக்கு மீண்டும் திருப்பி பதிலடி கொடுக்கும் என்பதையும் அவர்கள் உணரப் போகிறார்கள்.
அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலும் எந்தவிதமான தீங்கினையும் நினைக்காத அளவிற்கு அவர்களுக்குள் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நீ மற்றவர்கள் உனக்கு கெடுதலை செய்தாலும் அவர்களுக்கு நல்லதையே செய்து கொடுக்கின்றாய். இது போன்ற மனிதர்களின் வார்த்தைகளுக்கு இறங்கி விடாதே. இவர்களின் வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாளும் எந்தவிதமான நல்லதையும் உனக்கு செய்ய போவது கிடையாது. மாறாக உன் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை தான் அது விதைக்கும். என் தங்கமே, இந்த மனிதர்களை முதலில் என்ன செய்யலாம் என்று என்னிடத்தில் நீ கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, முதலில் அவர்களை மன்னித்து விடுவது அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை. இரண்டாவது, உன் அருகில் வருவதற்கு அவர்கள் சற்று யோசிக்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டியது இரண்டாவது தண்டனை. அதை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? என் பிள்ளையே, நான் சொல்கின்ற அடையாளம் ஒரு பெண்ணானவள். சற்று வளர்ச்சி குறைவு. உன்னுடைய வளர்ச்சியும் அவருடைய வளர்ச்சியும் ஒன்றாக இருக்கும். அந்த பெண்ணினுடைய கண்கள் எப்பொழுதும் என்ன நடக்கிறது என்று துருதுருவென்று பார்த்து கொண்டிருக்கும். அது மட்டும் அல்லாமல் மேலும் உன்னிடம் கேள்விகளை கேட்டு என்னாலும் துளைத்து கொண்டிருப்பார். எந்த விஷயம் நடந்தாலும் இது எப்படி நடந்தது, என்ன நடந்தது, யாரெல்லாம் அங்கு இருந்தார்கள், யார் சிரித்தார்கள், யார் அழுதார்கள், யாரெல்லாம் உனக்கு உதவி செய்தார்கள் என்று உன்னை நோண்டி நோண்டி உன்னிடத்தில் எப்பொழுதும் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை கண்டு என் பிள்ளை, இன்று நீ அவர்களை கணித்திருப்பாய். நாளை இந்த அடையாளத்தோடு வருகின்ற இந்த பெண்ணிடம் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் சரியான பதிலடி நீ கொடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை உன்னிடத்தில் கேள்வி கேட்டால் அவமானம்தான் மிஞ்சும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்படிப்பட்ட எண்ணங்களை அவர்கள் வாழ்க்கையில் நீ உருவாக்கி கொடுத்துவிட வேண்டும். ஒருபோதும் இவர்கள் உன் பக்கம் இனி திரும்பவே கூடாது. என் பிள்ளையே, இது போன்ற மனிதர்கள் எல்லாம் இனிமேல் மற்றவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் ஒன்று நினைத்தால் அவர்கள் அதை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கிறார்களே, நாம் எத்தனை பேசியும் அவர்கள் அதற்கு மசியவில்லையே என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும். அந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பை பெற்று நீ இருக்கின்றாய். இந்த தாயானவளின் உடைய வார்த்தைகள் மூலமாக அவர்களிடத்தில் இருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பது மட்டுமே தன்னுடைய வேலையாக கொண்டிருப்பவர்கள் தன் வாழ்க்கையையே இதனால் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஏன் உணராமல் சென்று விட்டார்கள்? என் பிள்ளையே, பரவாயில்லை, எதை வேண்டுமானாலும் இவர்கள் செய்துவிட்டு போகட்டும். என் குழந்தை, நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் இதனால் அடைய போகின்ற முன்னேற்றங்கள் ஏராளம். யாரெல்லாம் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார்களோ அவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்க நினைக்க உன் வாழ்க்கையில் நீ மேலே சென்று கொண்டே இருப்பாய். நல்ல முன்னேற்றத்தை நீ அடைந்து கொண்டிருப்பாய். ஒருவர் உன்னை வீழ்த்த நினைத்தால் அதுதானே உன்னுடைய வெற்றி. நீ வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருப்பது பிடிக்காமல் தானே இது போன்று செய்ய நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இது போன்று செய்ய நினைக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாகவே என்றேனும் ஒரு நாள் மிகப்பெரிய சோதனையை அடைவார்கள். அன்று தான் செய்த தவறை உணர்வார்கள். தனக்கு மற்றவர்கள் செய்ததை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் மற்றவர்களுக்கு செய்தது அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். என் தங்கமே, இப்பொழுது அவர்களை திருத்துவது நமது வேலை அல்ல. அவர்களுக்கு பதில் அடி கொடுப்பதுதான் நம்முடைய வேலை. ஏனென்றால் நீ இந்த தாயானவளினுடைய குழந்தை அல்லவா? அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற பதிலடி ஆனது இனி ஒரு காலமும் உன் அருகில் வந்து உன் மனதை காயப்படுத்தும்படி எதையும் பேசுவதற்கு அவர்களுக்கு அந்த துணிச்சல் வந்துவிடக் கூடாது. நீ எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையோடு இருந்துவிட்டால் போதும். யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. என் பிள்ளையே, இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று. இது போன்ற மனிதர்களிடம் நீ நேரத்தை செலவிடுகின்றாய். நன்றாக பேசி முடித்துவிட்ட பிறகு கடைசியில் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் மனம்
வருந்தி போகின்றாய். இதுதானே இத்தனை நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி ஒருபொழுதும் இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ மயங்கக்கூடாது. இவர்களின் வார்த்தைகளை கொண்டு நீ மனம் நொந்து விடக்கூடாது. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே போதும். இனி எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலை பெற்று இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, என்றென்றும் நீ இந்த தாயானவளினுடைய குழந்தையாக இருக்கும் வரை இது போன்று உனக்கு ஆபத்து நேரும் பொழுது அம்மா முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கை தந்து விடுவேன். என்றும் நீ என்னுடைய குழந்தையாக என்னுடைய அரவணைப்பில் அன்போடு இருப்பாய். என் தங்கமே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.